கவனி ராஜா, லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராசஸ் காஸ்டிங். ப்ராசஸ் காஸ்டிங்ல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்னு ப்ராசஸ் காஸ்டிங் ஆஃப் ப்ராசஸ் அக்கௌண்ட் 1 2 3 4 5 என்ன ப்ராசஸ் அக்கௌண்ட், நார்மல் அக்கௌண்ட், அப்நார்மல் அக்கௌண்ட், அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட். இது ரெண்டாவது ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. சரி, ஏன் சார் அந்த ஈக்குவல் ப்ரொடக்ஷன் கான்செப்டுக்குள்ள போகல அப்படின்னா, அது உள்ள போறோம், கொஞ்சம் லேட்டா பாத்துக்கலாம், இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஈக்குவல் ப்ரொடக்ஷன் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு ப்ராசஸ்ல யூனிட்ஸ் போடுறேன், அது அடுத்த ப்ராசஸ்க்கு போகுது. இந்த யூனிட் போட்ட எல்லா ப்ராசஸும் அடுத்த ப்ராசஸ் போயிடுமா? இதுல யூனிட்ல இந்த டே க்ளோசிங் டேட்ல ஏதாவது கொஞ்சம் தங்கி இருக்குமா? கன்ஃபார்ம் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு முடியாம தங்கி இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏதோ ஒரு பொம்மை செய்யறதுன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கார் செய்யற 31 மார்ச் அன்னைக்கு கார் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல பாதி தேங்கி இருக்கும், செகண்ட் ப்ராசஸ்ல WIP இருக்கும், தேர்ட் ப்ராசஸ்லயும் WIP இருக்கும்ல, ஒர்க்கிங்ல இருக்கும்ல. இது நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகணும்ல, எப்போ போகும்? நெக்ஸ்ட் இயர் தானே போகும். அப்போ WIP பாதி முடிஞ்சிருச்சு, பாதி முடியல. இப்ப அதுக்கு என்ன காஸ்ட் போடுவேன்? பாதி காஸ்ட், பாதி ஒர்க் முடிஞ்சிருக்கு, பாதி ஒர்க் முடியல. அப்ப அதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம் அந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா, 4 முழு டிக்கெட் அடல்ட் டிக்கெட், 8 சில்ட்ரன் டிக்கெட்னா 4 அடல்ட் பிளஸ் 4 அடல்ட்னு சொல்லலாம். இந்த 8 சில்ட்ரன் என்ன வாக்கிடலாம்? அதே மாதிரி அந்த WIP கம்ப்ளீட் ஆயிருக்குல்ல, 50% கம்ப்ளீட், 1000 யூனிட் 50% கம்ப்ளீட்னா 500 யூனிட் 100% கம்ப்ளீட் மாத்திக்கிறது. 1000 யூனிட் 50% கம்ப்ளீட், 100 யூனிட்ஸ் சாரி 500 யூனிட்ஸ் 100% கம்ப்ளீட் நம்ம என்ன பண்றது? மாத்திட்டு அது யூனிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் காஸ்ட் கண்டுபிடிச்சு அப்புறம் நம்ம அக்கௌண்ட் போடுறதா என்னது? ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன். ஈக்குவலன்ட் அப்படின்னா ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலன்ட் அப்படின்னா என்ன? இதுக்கு ஈக்குவலண்டா அதுக்கு எவ்வளவு? 4 அடல்ட் வில் நாட் பி ஈக்குவல் டு 8 சில்ட்ரன். பட் நான் 8 சில்ட்ரன் நான் என்னன்னு எழுதிக்கிறேன், 4 அடல்ட் ஈக்குவலண்டா 4. அது மாதிரி கான்செப்ட் தான் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன். அதுக்குள்ள போல நான் பின்னாடி போறேன். அதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட். ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட். வாட் இஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட்? What is byproduct? That is joint product. What is byproduct? Joint product என்ன? ஒரு raw material can be processed into we will arrive somewhere around 2 or 3 or 4 finished goods வெளில வந்துச்சுன்னா அது joint product. say example மில்க்ல இருந்து, நான் ரா மில்க்ல இருந்து மில்க்கும் வெளில வரும், கர்டும் எடுக்கலாம், கீ எல்லாமே அந்த மில்க்ல இருந்து தான் வருது. அது எல்லாமே என்ன ப்ராடக்ட்ஸ்? ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ். கரெக்டா? அதுவே பை ப்ராடக்ட்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மரப்பற்றை இருக்கு, மரத்தை கட் பண்றாங்க, அதோட வேஸ்டேஜ் இருக்கு தெரியுமா? அது என்ன ப்ராடக்ட்? பை ப்ராடக்ட். அது என்ன ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது, ஜாயிண்ட் ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. அது ஒரு ப்ராடக்ட் கிடையாது, இதோட வேஸ்டேஜ் அதுக்கு இந்த ஃபார்ம்ல தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஃபார்ம்ல அது ரிலீஸ் ஆகும். இதான் ஃபார்ம்னு சொல்ல முடியாது. அது என்ன ஃபார்ம்? ஏதோ ஒரு ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகும். நம்மளுக்கு ஒரு ரா மெட்டீரியல் ப்ராசஸ் பண்ணா என்ன வரும்னு தெரிஞ்சா ஜை ப்ராடக்ட். ஜாயிண்ட் ப்ராடக்ட் என்ன வரும்னே தெரியலனா அது என்ன ப்ராடக்ட்? பை ப்ராடக்ட். ஏதோ ஒன்று வெளில வந்துடும், அது என்ன ப்ராடக்ட்? பை ப்ராடக்ட். சோ பை ப்ராடக்ட் நார்மலி will not be considered as a product, will be considered as a scrap. will be considered as a scrap. அப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்கிராப் என்ன பண்ணுவோம்? டோட்டல் காஸ்ட்ல மைனஸ் பண்ணிப்போம். டோட்டல் ஸ்கிராப் வேல்யூ நம்ம என்ன பண்ணிப்போம்? டோட்டல் காஸ்ட்ல. அதே மாதிரி பை ப்ராடக்ட் காஸ்ட மொத்த காஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் குறைச்சிக்கோ. காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் குறைச்சிக்கோ. நீ இப்ப இந்த மாதிரி இத்தனை யூனிட்ஸ் வாங்கி ப்ராசஸ் பண்ண, அதுல ஏதோ பை ப்ராடக்ட் வெளில வந்திருக்கு, அதை வித்துட்டேன். அந்த பை ப்ராடக்ட் வித்த காசு என்ன பண்ணி டோட்டல் காஸ்ட்ல குறைச்சிக்கோ. ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா போட்ட மாதிரி அர்த்தம்? இன்கமா போட்ட மாதிரி அர்த்தம். அப்ப பை ப்ராடக்ட்டோட சேல் வேல்யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் என்னது? ஸ்கிராப். ஸ்கிராப் வேல்யூ வில் பி டிடக்டட் ஃப்ரம் த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். அப்ப பை ப்ராடக்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது பெருசா. ஆனா ஜாயிண்ட் ப்ராடக்ட் அப்படி கிடையாது. ஒரு ரா மெட்டீரியலை ப்ராசஸ் பண்ணி 2 ப்ராடக்ட் வெளில எடுக்கிற. ஒரு ரா மெட்டீரியல் ப்ராசஸ் பண்ணி 2 ப்ராடக்ட். பை ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் சுகர் கேன் ஃபேக்டரி இருக்கு தெரியுமா? அந்த சக்கையை தூக்கி போட்டா கரண்ட் வரும், வராமலும் போகும். வந்ததுன்னா பை ப்ராடக்ட். கரண்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணிக்கோ டோட்டல் காஸ்ட்ல, அவ்வளவுதான். கரண்ட் காஸ்ட் வருது இல்ல, அதனால ஃபேக்டரி ஓடுது இல்ல, அந்த காஸ்ட் அதோட வேல்யூ என்ன பண்ணிக்கோ, நீ டோட்டல் காஸ்ட்ல மைனஸ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான் பண்ண முடியும். சரி, இப்ப இருக்கட்டும். ஜாயிண்ட் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஒரே ரா மெட்டீரியல் ப்ராசஸ்டு, இட் கேன் பி யூஸ்டு ஃபார் மோர் தேன் 2 or 3 finished goods. ஒரே காமன் ரா மெட்டீரியல் தான் இருக்கு. ஒரு ரா மெட்டீரியல் இருந்து மோர் 2 or 3 ப்ராடக்ட்ஸ் வெளில வருது. ஏன்னு ஒரு ப்ராடக்ட் வருது, பின்னு ஒரு ப்ராடக்ட் வருது. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஏவா எடுக்கலாம், பியாவும் எடுக்கலாம், ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங். கரெக்டா? இது என்ன காஸ்ட்? ரா மெட்டீரியல் காஸ்ட். அப்புறம் இது ப்ராசஸ் காஸ்ட். இது என்ன காஸ்ட்? கன்வர்ஷன் காஸ்ட். கன்வர்ஷன் காஸ்ட் இஸ் நத்திங் பட் லேபர் ஓவர் ஹெட்ஸ். அதெல்லாம் தான் ரா மெட்டீரியல் காஸ்ட், கன்வர்ஷன் காஸ்ட். இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்போ
இந்த பாயிண்ட்ல இருந்து இதை நீ ஏவாவும் ப்ராசஸ் பண்ணலாம், பி ஆவும் ப்ராசஸ் பண்ணலாம். ஏ அவுட்புட் வரும், பி அவுட்புட் வரும், இல்ல என்ன வருதோ அதுதான். ஏ கொஞ்சம் வரும், பி கொஞ்சம் வரும். பாலை ப்ராசஸ் பண்ற பாலாவும் ப்ராசஸ் பண்ணலாம், தயிராவும் ப்ராசஸ் பண்ணலாம். க்ரூட் ஆயில பிரிக்கிற, க்ரூட் ஆயில பிரிச்சும் போது டீசலும் வரலாம், ஒயிட் பெட்ரோலும் வரலாம், பெட்ரோலும் வரலாம். அப்ப ஏ பி சி எது வேணாலும் வரலாம். அப்போ என்ன வருதுன்றத பியூரிஃபை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ ஒரு இதுல வந்து பாலையும் தண்ணி சேர்த்துட்ட, பிரிக்கிற, எவ்வளவு பால் வரும் எவ்வளவு தண்ணி வரும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு கலந்துருக்கே அவ்வளவுதான் வெளில வரும் போது. அப்ப நீ வாங்கின ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் அவுட்புட் பிரியும். அப்ப நீ வாங்கின மாதிரி ஏ பி சி டின்னு என்ன வேணா அவுட்புட் பிரிக்கலாம். இப்போ என்ன சார் பிரச்சனை ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்? ஒண்ணு இல்ல, இந்த காஸ்ட்டை எப்படி இங்க பிரிக்கிறது தான் பிரச்சனையே. இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு தெரியுமா? இந்த காஸ்டையும் இந்த காஸ்டையும் இவங்களுக்கு எப்படி பிரிக்கிறது? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். கரெக்டா? அதான் நம்ம எந்த சாப்டர்ல படிக்க போறோம்? ஜாயிண்ட் ப்ராடக்ட் சாப்டர். இப்ப பாரு, இந்த ப்ராசஸ்ல இருந்து இப்படி வந்து பிரிய ஆரம்பிச்சு தெரியுமா? இந்த பாயிண்ட் பேர் தான் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். இந்த பாயிண்ட் பேர் தான் என்ன பாயிண்ட்? ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். இந்த பாயிண்ட் பேர் தான். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா காஸ்ட் பேரும் ஜாயிண்ட் காஸ்ட். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா காஸ்ட் என்ன காஸ்ட்? ஏன்னா இதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிக்குது? பிரியுது. அது வரையும் உள்ள காஸ்ட் எல்லாமே என்ன காஸ்ட்? ஜாயிண்ட் காஸ்ட். இப்ப இந்த ஜாயிண்ட் காஸ்ட்டை 3 பேருக்கு பிரிக்கணும். எப்படி இப்படிலாம் பிரிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் மெத்தட், யூனிட்ஸ் மெத்தட், பிசிக்கல் யூனிட்ஸ் மெத்தட். இங்க 1000 யூனிட், இங்க 600 யூனிட், இங்க 300 யூனிட் பிரிச்சிரு. அப்புறம் 1000:600:3, 10:6:3 இந்த ரேஷியோல பிரிச்சுக்கோ. 3த்துக்கும் பிரிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் NRV, நெட் ரியலைசபிள் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். NRV அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல நெட் ரியலைசபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனா என் ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்டா தானே விற்பேன். ஏ பி சி. அப்போ ஏ பி சி மூணுத்துக்கும் ஒரு சேல் வேல்யூ இருக்குமா? சேல் வேல்யூன்றது எப்படி? இந்த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல இருந்து பிரிஞ்சு இந்த இடத்துக்கு போனா சேல் வேல்யூ. சேல் வேல்யூக்கும் இந்த இடத்துக்கும் வித்தியாசம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மைனஸ் இங்க இருந்து என்னென்னலாம் ஆட் ஆயிருக்குன்னு சொல்றேன், அதெல்லாம் மைனஸ் பண்ண போறேன். ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட். ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட். இங்க இருந்து ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் ஆட் பண்ணாதான் இங்க போகும். அப்ப அங்க இருந்து இங்க மைனஸ் பண்ணா இங்க வந்துடும் திருப்பி. அப்ப ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட்டை மைனஸ் பண்ணு. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். இதுக்கப்புறம் தானே இன்கர் ஆயிருக்கும். அது ஆட் ஆகி தானே இந்த காஸ்ட் பிக்ஸ் பண்ணிருப்போம். அது பிளஸ் ப்ராஃபிட் தானே ஆன்சர். அப்ப செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் போட்டா NRV அட் என்ன பாயிண்ட் கிடைச்சிரும்? ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் கிடைச்சிரும். என்ன கிடைச்சிரும்? NRV அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். இந்த ரேஷியோல ஜாயிண்ட் காஸ்ட் பிரி. இங்க ஒரு NRV இருக்கு, இங்க ஒரு NRV, அங்க ஒரு NRV. மூணுத்தோட ரேஷியோலயும் ஜாயிண்ட் காஸ்ட பிரி. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஸ்டிமேட். டெக்னிக்கல் எஸ்டிமேட்னா இந்த யூனிட்ல பிரிச்சு பார்த்துட்டு இந்த யூனிட்ல பிரிச்சு பார்த்துட்டு, ஆனா ஒரிஜினலா போனதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி? இந்த யூனிட்ல பிரிச்சு பார்த்தா ஒரு ஆன்சர் வரும், NRVல பிரிச்சு பார்த்தா ஒரு ஆன்சர் வரும். ஏன் சார் பிசிக்கல் யூனிட்ல ஒரு ஆன்சர் வருது? யோசிச்சு பாரு. கிலோகிராம்ல அரிசியும் பஞ்சையும் கணக்கு பண்ண முடியாது. அரிசி கிலோகிராமுக்கு நிறைய நிக்கும், பஞ்சு கிலோகிராம்ல பார்த்தா அதை விட அதிகமா நிக்கும். பல்கா இருக்கும், ஆனா வெயிட் கம்மியா இருக்கும். அப்போ எல்லாத்துலயும் எதுல கம்பேர் பண்ண முடியாது? யூனிட்ல கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு இப்ப தம்மாந்துட்டு இருக்கு கோல்டு, அதோட காஸ்ட் பிரைஸ் என்ன? அப்ப இப்ப பெட்ரோலே வச்சுக்கோ. ஒயிட் பெட்ரோலோட காஸ்ட் என்ன இருக்கும், பெட்ரோலோட காஸ்ட் என்ன இருக்கும், டீசலோட காஸ்ட் என்ன இருக்கும்? மூணுத்தையும் லிட்டர்ல மெஷர் பண்ணி பிரிச்ச ஆன்சர் கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்காது. அதனாலதான் யூனிட்ஸ் மெத்தட் எல்லா இடத்துலயும் கரெக்டானதா காட்டாது. சம்டைம் கரெக்டானதாவும் காட்டும். அப்ப இந்த ரெண்டு மெத்தட்ல பிரி. சப்போஸ் இஃப் யூ ஃபைண்ட் தட் இந்த ரெண்டு மெத்தட்லயும் கரெக்டான ஆன்சர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் ஒரிஜினலா அமைச்ச குட்ஸுக்கும் இந்த மூணுத்துக்கும் நான் பிரிச்சதுக்கும் இதுல பிரிச்சிருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, யூ ஹாவ் டு யூஸ் டெக்னிக்கல் மெத்தட்ஸ் பேஸ்ட் ஆன் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். எந்த சிச்சுவேஷன்ல அது நடக்குதோ அதை பேஸ் பண்ணி நீ ஒரிஜினலா போட்டுக்கணும். இதை தவிர வேற என்னெல்லாம் மெத்தட் இருக்குன்னா, மார்க்கெட் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த குட்ஸ் ஆஃப்டர் ப்ராசஸிங். இதோட 3 மார்க்கெட் வேல்யூ. இது மார்க்கெட் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். ஏன் சார் மார்க்கெட் வேல்யூ ஆஃப்டர் ப்ராசஸிங் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கு.
ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிக்கு மார்க்கெட் வேல்யூவே இருக்காது, அதை டியா தான் வித்திருப்பேன். ஆர் அங்க பிக்கு ப்ராசஸ் பண்ணி அதையும் சிக்கு அமைச்சிருப்பேன். இப்போ பிக்கான காஸ்ட் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, சிக்கு கிடைச்சிரும் ஏக்கு கிடைச்சிரும். அப்ப எல்லாத்துக்கும் மார்க்கெட் வேல்யூ ஆஃப்டர் ப்ராசஸிங் இல்லைன்னா அந்த மெத்தட்ல நீ என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. சில ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் இருக்காது, பிரிக்கிற இடத்துல மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு சொல்ல முடியுமா, இருக்காது. அப்ப மார்க்கெட் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் இல்லைனாலும் பிரச்சனை. ஆனா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல செட் ஆனா கூட என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அதர் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அட் split of point, market value at after processing. கரெக்டா இருக்கு பத்தியா. அடுத்து வந்து ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட்னு ஒரு யூனிட், ஆவரேஜ் யூனிட் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஆவரேஜ் யூனிட் மெத்தட் ஆர் கான்ட்ரிபியூஷன் மெத்தட்னு இருக்கு. என்ன மெத்தட், கான்ட்ரிபியூஷன். ஆவரேஜ் யூனிட் மெத்தட் இஸ் நதிங் பட் யூனிட்ஸ் மெத்தட் தான். கான்ட்ரிபியூஷன் மெத்தட் மட்டும் நான் சொல்றேன் கவனி. காஸ்ட்ல ரெண்டு காஸ்ட் இருக்கு, ஒன்னு வேரியபிள் காஸ்ட், இன்னொன்னு பிக்சட் காஸ்ட். Sale minus variable cost is equal to contribution, contribution minus fixed cost is equal to profit or EBIT. இப்போ வேரியபிள் காஸ்ட் இருக்கு தெரியுமா, அத சேல்ஸ் ரேஷியோல பிரிக்கணும். இது ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப்டர் ப்ராசஸிங் ஏபி, அதோட சேல் வேல்யூ. வேரியபிள் காஸ்ட் எதுல பிரிக்கணும், சேல்ல பிரிக்கணும். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ல பிரிக்கணும். இதான் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் மெத்தட். அப்ப நம்ம என்ன பண்றோம், டோட்டல் ஜாயிண்ட் காஸ்டையே பிரிக்கிறோம் ரெண்டா, வேரியபிள் காஸ்ட் பிக்சட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் எதுல பிரிச்சிருவ, சேல்லையும். பிக்சட் காஸ்ட் எதுல பிரிப்ப, கான்ட்ரிபியூஷன்லயும் பிரிப்ப. இதான் என்ன மெத்தட், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் மெத்தட். அப்ப என்ன மெத்தட் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பிசிக்கல் யூனிட் மெத்தட் பார்த்தோம். இப்ப பாரு, ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா 5000 யூனிட்ஸ் ரா மெட்டீரியல் வாங்குறாங்க. ஏன்றதுக்கு ஒரு அரௌண்ட் 3000 போகுது, பீன்றதுக்கு அரௌண்ட் ஒரு 1500 போகுது, சிக்கு ஒரு 100 4600, டிக்கு ஒரு 100 4700, 200 4800 ஆயிடுச்சா. இங்க ஒரு 200 லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 5000 யூனிட்ஸ் நீ 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க, 5000 யூனிட்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்க, 1000 ரூபாய்க்கு. இப்போ 5000 இன்ட்டு 1000 ரூபாய் 100 rupees போட்டா 5 lakh வருமா. இந்த 5 lakh எப்படி பிரிப்ப, 5000 3000 1500 200 100 200 பிரிச்சா இந்த வேஸ்டேஜ் காஸ்ட் எங்க போடுறதுன்னு தெரியாது. சோ என்ன பண்ணிடணும், இந்த வேஸ்டேஜை விட்டுரு. என்ன கான்செப்ட், டோட்டல் காஸ்ட் மைனஸ் நார்மல் லாஸ் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் லாஸ் யூனிட். நார்மல் லாஸ் வேல்யூ 0. அப்போ 5 lakhs மேல அப்படியே வச்சுக்கோ. டோட்டல் யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் லாஸ் வேல்யூ, நார்மல் லாஸ் யூனிட்ஸா, டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளவு 5000 மைனஸ் நார்மல் லாஸ் யூனிட்ஸ் எவ்வளவு 200. அப்ப டிவைடட் பை என்ன போட்டுரு, இன்டூ 3000 இன்டூ 1500 இன்டூ 200 இன்டூ 100. இந்த 5 lakhs காஸ்ட் இதனாலத்துக்குள்ளே என்ன ஆயிடும், அப்போர்ஷன் ஆயிடும். இதான் என்ன மெத்தட், யூனிட்ஸ் மெத்தட் ஆர் பிசிக்கல் யூனிட்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். ரெண்டாவது மெத்தட் என்ன மெத்தட், என்ஆர்வி அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல நீ என்ஆர்வி கண்டுபிடிக்கணும். ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ங்கிறது என்ன, ஒரு இடத்துல பிரியுது, அதுக்கு முன்னாடி என்ன காஸ்ட் இருக்கும், ஜாயிண்ட் காஸ்ட் இருக்கும். இந்த ஜாயிண்ட் காஸ்ட் எங்க பிரிய ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட் தான் என்னது, ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். இந்த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் அல்ல என்ஆர்வி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் சேல் வேல்யூ கண்டுபிடி. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏயோட சேல் வேல்யூ, பியோட சேல் வேல்யூ, சியோட சேல் வேல்யூ. இது எப்படி சேல் வேல்யூ அச்சீவ் ஆயிருக்கும், இந்த காஸ்ட்க்கு அப்புறம் ஃபர்தர் காஸ்ட் இன்கர் பண்ணணும், அப்புறம் எஸ்என்ஓடி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ், அடுத்து ப்ராஃபிட். அப்ப அது மூணுத்தையும் மைனஸ் பண்ணு. இல்லைன்னா விட்டுரு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனா ஆட் ஆயிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இருந்ததுன்னா லெஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா விட்டுரு. இல்ல வெறும் ஃபர்தர் பாசிங் காஸ்ட் மட்டும் தான் இருக்குன்னா என்ன பண்ணு, ஃபர்தர் காஸ்டிங்கையும் ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ணு. செல்லிங் இருக்குன்னா செல்லிங், அட்மின் இருக்குன்னா அட்மின், இல்லைன்னா விட்டுரு. இது என்ன மெத்தடு, என்ஆர்வி. மூணாவது மெத்தட் டெக்னிக்கல், டிபெண்ட்ஸ் அப்பான் தி என்டிட்டி, நம்மளுக்கு சிலபஸ்ல வராது. நாலாவது மெத்தட் மார்க்கெட் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட், மார்க்கெட் வேல்யூ ஆஃப்டர் ப்ராசஸிங், அடுத்து கான்ட்ரிபியூஷன் மெத்தட். கான்ட்ரிபியூஷன் மெத்தட்ல ஜாயிண்ட் காஸ்ட் என்னவா பிரிச்சிருவ, வேரியபிள் காஸ்ட் தனியா, பிக்சட் காஸ்ட் தனியா. வேரியபிள் காஸ்ட் சேல்லையும், பிக்சட் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன்லயும் பிரிப்போம். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு, இதான் என்ன கான்செப்ட், ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட். இப்ப எனக்கு பிரச்சனையே என்னன்னா, மல்டிபிள் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். என்ன பாயிண்ட், நிறைய ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் இருக்கு, இவங்க புக்லயே இருக்காது, கவனி. ஒரு ரா மெட்டீரியல் வாங்குற, அதுல இருந்து 2 ப்ராடக்ட் வரும், ஏ பின்னு. பிஏ ப்ராசஸ் பண்ணா சி டின்னு வரும், டிஏ ப்ராசஸ் பண்ணா இ
எஃப்னு வரும். எஃப் ப்ராசஸ் பண்ணா ஜி ஹச், ஹச் ப்ராசஸ் பண்ணா ஐ ஜே, ஜே ப்ராசஸ் பண்ணா கே எல். இப்படி இருக்கு. இங்க ஒரு ஸ்பிட்டா பாயிண்ட், இங்க ஒரு ஸ்பிட்டா பாயிண்ட், இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அத்தனை ஸ்பிட்டா பாயிண்ட் இருக்கு. கரெக்டா? இப்போ எப்படி சார் பிரிக்கிறது? காஸ்ட் எப்படி பிரிக்கிறது? எதெல்லாம் ஜாயிண்ட் காஸ்ட்? நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் இதை மறந்துடணும். இது வரையும் ஞாபகம் வச்சுக்கோ. இது ஜாயிண்ட் காஸ்ட். ஜாயிண்ட் காஸ்ட ஏக்கும் பிக்கும் என்ஆர்வில கூட பிரி. என்ஆர்வி அட் ஸ்பிட்டா பாயிண்ட்ல பிரி, ஆர் பிசிக்கல் யூனிட் மெத்தட்ல பிரி, ஆர் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின்ல பிரி. அப்போ நீ என்ன பண்ணிடுவ? காஸ்ட் இதுக்கும் இதுக்கும் பிரிச்சிருவியா? அந்த காஸ்ட் வில் பிகம் ஜாயிண்ட் காஸ்ட். இதுல பி யோட ஷேர் வில் பிகம் ஜாயிண்ட் காஸ்ட் பிளஸ் ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட். இங்க இருந்து இங்க வரதுக்கான ஒரு காஸ்ட் இருக்கும்ல, அது வில் பிகம் என்ன காஸ்ட்? ஜாயிண்ட் காஸ்ட். அத சிக்கும் டிக்கும் பிரி. அப்போ டி யோட ஷேர் பிளஸ் further processing cost will become the joint cost of E and F. அப்ப அதுல இங்க 60-40% வருதுன்னு வச்சுக்கோ. இந்த 40% F ஓட ஷேரா? F ஷேர் பிளஸ் எங்க இந்த D ல இருந்து F க்கு வரதுக்கு ஒரு ப்ராசஸிங் காஸ்ட் நடந்துருக்குல, அந்த காஸ்ட் will become the joint cost of G and H. அப்போ இந்த F ஓட ஷேர் பிளஸ் F ல இருந்து H க்கு வரதுக்கான ப்ராசஸிங் காஸ்ட் will become the joint cost of H. I and J. இப்படிதான் பிரிக்கணும். இப்போ இது பிராக்டிகல் எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனி. ரா மில்க், கறந்த பால், ரா மெட்டீரியல். அதுல இருந்து மில்க்கும் ப்ராசஸ் பண்ணலாம், கர்டும் ப்ராசஸ் பண்ணலாம். கர்டாவும் சேல் பண்ணலாம், ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி பட்டர் ஆர் சீஸ், பட்டர் சீஸாவும் விற்கலாம், ஆர் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி நெய்யாவும் விற்கலாம், ஆர் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி டால்டா. இது மாதிரி ப்ராசஸிங் இருக்கு. இப்போ நான் சொன்ன டயக்ராம் இது மெர்ஜ் ஆகுதா? நீ வாங்கியிருப்ப ரா மெட்டீரியல் 10,000 liters அட் சம்வேர் 20 rupees. இப்போ 10,000 லிட்டர் பிசிக்கல் யூனிட் மெத்தட்ல மில்க்கு எவ்வளவு எடுத்துக்கிற, கர்டுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறேன்னு பிரிச்சுக்கோ. பிசிக்கல் யூனிட் மெத்தட்ல இந்த ரா மெட்டீரியல் பிசிக்கல் யூனிட் எவ்வளவு பிரிக்கிற? நான் சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் சொன்ன பிசிக்கல் யூனிட் மெத்தடுங்கிறது ரா மெட்டீரியல் இங்க எத்தனை யூனிட் போச்சு, இங்க எத்தனை யூனிட் போச்சு. எப்படி? ஃபர்ஸ்ட் சொன்ன பிசிக்கல் யூனிட் மெத்தட் இந்த ரா மெட்டீரியல் இங்க 10,000 லிட்டர், இங்க எத்தனை லிட்டர் போச்சு, இங்க எத்தனை லிட்டர். கீழே சொன்ன ஆவரேஜ் யூனிட் மெத்தடுங்கிறது இங்க எத்தனை லிட்டர் அவுட்புட் வந்துச்சு, இங்க எத்தனை லிட்டர் அவுட்புட் வந்துச்சு. அது இன்புட், இது என்னது அவுட்புட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பிசிக்கல் யூனிட் மெத்தடுங்கிறது என்னது இன்புட், கீழே சொன்ன ஆவரேஜ் மெத்தடுங்கிறது என்னது அவுட்புட். இங்க மில்கோட லிட்டர் எத்தனை லிட்டர், கர்டோட லிட்டர் எத்தனை லிட்டர்ன்றது. சரி, அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இந்த 10,000 லிட்டர் வந்துருக்குமா, இதை மில்க்கு எவ்வளவு பிரிக்கணும், கர்டுக்கு எவ்வளவு பிரிக்கணும், பிசிக்கல் யூனிட்ல பிரிச்சு. இங்க 10,000 லிட்டர்ல இங்க 9,000 லிட்டர் போச்சு, இங்க 1000 லிட்டர் வந்திருக்கு, இங்க 6,000 லிட்டர், இங்க 4,000 லிட்டர். அப்ப 6:4 காஸ்ட பிரிச்சிரு. இப்போ இந்த 6 காஸ்டுக்கு இந்த 6 காஸ்ட் மூணா பிரிக்கணும். பாஸ்டரைஸ்டு மில்க், டோன்டு மில்க், ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க். 3 மில்க் இருக்கு. ஒரே ரா மெட்டீரியல் ப்ராசஸ்டு மில்க், வெறும் எம்டி ப்ராசஸ்டு மில்க். இந்த மில்கோட காஸ்ட் 10,000 into 20 எவ்வளவு வரும்? 2 lakh 20 lakh? 10,000 into 20 2 lakh. இந்த 2 lakhல 60% இங்க வந்துரும், 1.4 lakhs. இங்க எவ்வளவு வந்துரும்? 60,000. இப்ப இந்த 1.4 lakhs இங்க இருந்து இங்க கொண்டு போறதுக்கு ப்ராசஸ் நடந்திருக்குமா? ஒரு 20,000 ரூபாய். ஏன்னா இது ரா மில்க் வந்து நார்மலா ப்ராசஸ்டு மில்கா மாறணும், அது ஒரு 20,000 ரூபாய். இப்போ 1.6 lakhs ஜாயிண்ட் காஸ்ட் ஃபார் பாஸ்டரைஸ்டு மில்க், டோன்டு மில்க், ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க். இது எத்தனை லிட்டர், இது எத்தனை லிட்டர், இது எத்தனை லிட்டர்னு பார்த்து பிரிச்சுட்டு பிளஸ் இதுக்கான ப்ராசஸ் காஸ்ட், பிளஸ் இதுக்கான ப்ராசஸ் காஸ்ட், பிளஸ் இதுக்கான ப்ராசஸ் காஸ்ட் வில் பி த காஸ்ட். ஏன்னா பாஸ்டரைஸ்டா மாத்துறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஸ்டாண்டர்டைஸ்டா மாத்துறதுக்கு வேற ஒரு ப்ராசஸ் இருக்கும், டோன்டா பாக்குறதுக்கு வேற ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த மில்க் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ், அதுதான் இது. இதெல்லாம் மில்க் பக்கமே போனா. கேர்டு பக்கம் வா. 60,000 ரூபாய்க்கு கேர்டுக்கு பால் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கேர்டை ப்ராசஸ் பண்ணுமா, பிளஸ் ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் வில் பி த ஜாயிண்ட் காஸ்ட் ஃபார் கேர்ட் அண்ட் பட்டர் கீ. இப்போ நீ என்ன பண்ணிடுற, பாதிக்கு பாதி. எக்ஸாம்பிள் இங்க எத்தனை லிட்டர் வந்துச்சு, 4 லிட்டர்ஸ் வந்துச்சு. 40,000 லிட்டர்ஸ் வந்துச்சு. 10K 4,000 லிட்டர்ஸ் வந்துச்சு. இங்க 6,000 லிட்டர்ஸ். கணக்கு தப்பா போட்டிருக்கோம்.
7000 3000 லிட்டர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இங்க 7000 போயிடுச்சு. இங்க 3K லிட்டர்ஸ் வந்துச்சுல, இதுல பாதி 1.5 லிட்டர்ஸ் வந்து கேர்டுக்கு போகுது, 1.5 பட்டர் கீக்கு ப்ராசஸ் பண்றது போகுது. அப்போ இந்த இது எதை பிரி பண்ணா இந்த 60,000 மட்டும் பிரிக்க கூடாது. இது மில்க தயிராக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும்ல, அதுக்கு ஒரு 20,000 செலவாயிருக்கும்ல. சோ 80,000 வில் பி த ஜாயிண்ட் காஸ்ட் ஆஃப் கர்ட் அண்ட் பட்டர். இத ஈக்குவலா பிரி 1.5 1.5. இப்ப இந்த இடத்துக்கு வரதுக்கு பட்டரா மாத்ததுக்கு இன்னொரு ப்ராசஸ் நடக்குமா? 80ல பாதி வந்துச்சுன்னா 40யா பிளஸ் ஒரு காஸ்ட் நடக்கும் 50. இப்ப அது என்னவா மாறிடும்? பட்டர் சீஸ். பட்டர் சீஸ் 50,000 will be the joint cost for butter cheese or ghee. அப்போ அதுவும் ஈக்குவல்னு வச்சுக்கோ. இந்த 60 30 30. ஆனா பட்டர் சீஸ் கீயா மாறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, அந்த காஸ்ட் ஆட் பண்ணா 10 40 ஆயிடுச்சு. 40 கீக்கு தனியா டால்டாக்கு தனியா பிரிச்சுக்கிட்டே போகணும். இதுதான் மல்டிபிள் லெவல் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். புரிதராஜன் என்ன சொல்றேன்? திருப்பி இங்கேயும் அதே மாதிரி டயக்ராம் போலாம். கீழே மட்டும் தான் வரணும்னு கிடையாது. இந்த இடத்துல இருந்து ஒரு டயக்ராம் ஆரம்பிக்கும், இந்த இடத்துல இருந்து ஒரு டயக்ராம் போகும், இந்த இடத்துல இருந்து ஒரு டயக்ராம் போகும். எல்லாமே அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். எந்த இடத்துல ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் இருக்கோ இதுக்கான ஃபர்தர் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் மறந்துடணும். இப்ப நான் இது போடும் போது இதை மறந்துடுவேன். இது ரெண்டும் தான் இருக்கு. இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 40 + 10 60. அப்புறம் இது ரெண்டுத்தையும் பிரிப்பேன். இதுக்கு வர வரையும் ஆன்சர் கண்டுபிடிக்கிற வரையும் இதை பத்தி நீ யோசிக்க கூடாது. யோசிச்சு என்ன பண்ணிப்ப? கன்ஃபியூஸ் பண்ணிப்ப. இந்த இடத்துல மேபி பிசிக்கல் யூனிட் மெத்தட் யூஸ் ஆகும், இந்த இடத்துல என்ஆர்வி யூஸ் ஆகும், இந்த இடத்துல என்ஆர்வி அட்டு சாரி மார்க்கெட் பிரைஸ் அட்டு ஆஃப்டர் ப்ராசஸிங் யூஸ் ஆகும், இங்க மார்க்கெட் பிரைஸ் அட்டு ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். எது வேணாலும் எந்தெந்த இடத்துல எது அப்ராப்ரியேட்டா இருக்கோ அதை என்ன பண்ணிக்கணும்? நம்ம யூஸ் பண்ணிக்கணும். புக்ல உள்ள சம்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுறோம். A coke manufacturing company produces the following product by using 5,000 tons of coal at 1,100 per ton. 5,000 டன் வாங்கியிருக்கான் at 1,100 per டன்க்கு. கோக்குக்கு 3,800 டன் யூஸ் பண்றான், டால்க்கு வந்து 1,200 டன் யூஸ் பண்றான், சல்பேட்டுக்கு வந்து 52 டன்ஸ் யூஸ் பண்றான், பென்சாலுக்கு வந்து 48 டன்ஸ் யூஸ் பண்றான். இதெல்லாம் நாலும் இந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்றது. வேஸ்டேஜ் ஒரு 20, வேஸ்டேஜ் ஒரு 200 யூனிட்ஸ் வேஸ்டேஜ். இப்போ அந்த 200 யூனிட்ஸ் வேஸ்டேஜ்க்கான காஸ்ட்டை எங்க பிரிக்கிறது? இது 4த்துலயும் பிரிக்க வேண்டியதான். இந்த நாலு அவுட்புட்லயும் நீ என்ன பண்ணிக்க வேண்டியதான்? பிரிச்சுக்க வேண்டியதான். இப்ப இந்த 200க்கான வேஸ்டேஜ் ஒண்ணுமே இல்ல, காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கிற. டோட்டல் காஸ்ட் மைனஸ் நார்மல் லாஸ் வேல்யூ. இந்த 200 யூனிட் நார்மல் லாஸ் வேல்யூ இல்ல, அப்ப இதை மல்டிப்ளை பண்ணிக்கோ. டிவைடட் பை டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ? 5,000 மைனஸ் நார்மல் லாஸ் யூனிட், அப்ப 4,800 போட்டு. இப்ப என்ன கிடைச்சிரும்? காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல். அதை இந்த ரேஷியோல பிரிச்சிருக்கு. என்ன ரேஷியோ? 3,335:12 5.2 0.52. இங்க 1,500 இருக்கு, இங்க இப்படி இருக்கு. சோ அந்த ரேஷியோல பிரிச்சு போட்டு. இதுதான் என்ன மெத்தட்? ஃபர்ஸ்ட் சம் உனக்கு. செகண்ட் சம், find out the joint product cost of ABC using average unit cost method. Average unit physical unit மெத்தட்னா இது ரா மெட்டீரியல் எப்படி ஸ்பிளிட் ஆஃப் ஆகுதுன்றத வச்சு போறது. ஆவரேஜ் யூனிட் காஸ்ட்னா அவுட்புட் வச்சு போடுறது. ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அவுட்புட் வரும்ல, அது எத்தனை யூனிட் அவுட்புட் வந்திருக்குன்றத வச்சு போடுறது. 60,000 ரூபாய் ஜாயிண்ட் காஸ்ட் தான். ஏன்ற அவுட்புட் 500 வந்திருக்கு, பின்ற அவுட்புட் 200 வந்திருக்கு, சின்ற அவுட்புட் 300 வந்திருக்கு. அப்ப 500 200 300 ஆட் பண்ணா 1000. அப்ப டிவைடட் பை 1000 அப்பனா 6 500 into 6 200 into 6 அவ்வளவுதான். இதுவே பிசிக்கல் யூனிட் மெத்தட்ல போடுனான்னா 60,000 ரூபாய் ஜாயிண்ட் காஸ்ட் ஒரு ரா மெட்டீரியல் வாங்கியிருப்பல, அது ஏ எவ்வளவு எடுத்துக்கிட்டான், பி எவ்வளவு எடுத்துக்கிட்டான், சி எவ்வளவு எடுத்துக்கிட்டான், அதை வச்சு போடணும். எவ்வளவு அவுட்புட் வந்துச்சுன்னா அது என்ன மெத்தட்? ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட், ஆவரேஜ் யூனிட். அடுத்து கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் மெத்தட் ஒன்று கொடுத்துருக்கான். அதுக்கு கொஸ்டின் சொல்றேன், ஆன்சர் சொல்லு. சேல் ஏ பி ரெண்டு இருக்கு, 100 kg 120 kg at 60 at 30. வேரியபிள் காஸ்ட் 4,400, ஃபிக்ஸ்டு காஸ்ட் 3,900. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? இப்போ என்ன கேக்குறான்,
இந்த வேரியபிள் காஸ்டையும் பிரி, பிக்ஸ்ட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் தனியா, பிக்ஸ்ட் காஸ்ட் தனியா, அது என்ன கொடுத்தாலே அது என்ன மெத்தட்? கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் மெத்தட். ஃபர்ஸ்ட் இதை பிரிக்கணும். பிரிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சேல் போடு 6000, கரெக்டா? இது போட்டா 3600. ஃபர்ஸ்ட் இந்த 4400 பிரிக்கலாமா? 4400 டிவைடட் பை 100, 120 என்ன யூனிட்? 220 into 100 into 120 போடு. இது 2000, இது 2400, கரெக்டா? இங்க பாரு ராஜா, வேரியபிள் காஸ்ட் பிரிக்கும் போது சேல் யூனிட்ஸ்ல பிரிக்கணும், சேல் வேல்யூல பிரிக்க கூடாது. சேல் யூனிட்ஸ் தான், யூனிட் மெத்தட் தான். வேல்யூல பிரிக்க சொல்லி எங்கேயுமே சொல்லல. சேல் காஸ்ட் 6000, 3600, இங்க என்ன போட்டுருவோம்? வேரியபிள் காஸ்ட் 2000, 2400 மைனஸ் பண்ணா 4000, 1200, கரெக்டா? இப்ப மைனஸ் பிக்ஸ்ட் காஸ்ட் போடணுமா? பிக்ஸ்ட் காஸ்ட் எதுல பிரிக்கிறது? கான்ட்ரிபியூஷன்ல பிரி. இப்ப மைனஸ் பண்ணி வச்சிருக்கல, 40:12. அப்போ 3900 divided by 52 into 40 into 12. இங்க 3000 போட்டு, இங்க 900. அப்போ வேரியபிள் காஸ்ட் 4400, 2000, 2400 பிரிஞ்சுது. இங்க கம்மி, இங்க அதிகம். பிக்ஸ்ட் காஸ்ட் இங்க அதிகம், இங்க கம்மி. ஏன்? கான்ட்ரிபியூஷன் மாறிடுச்சு. இப்ப நீ சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா ஒரிஜினலா ஸ்பிளிட் ஆஃப் ஆயிருக்குமா? ஒழுங்கா பிரிஞ்சிருக்குமானா? பிரிஞ்சிருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. அதனாலதான் வேரியபிள் காஸ்ட சேல்ஸ் யூனிட்லயும் பிக்ஸ்ட் காஸ்ட கான்ட்ரிபியூஷன். ஏன்னா பிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கும் யூனிட்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. பிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கும் யூனிட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை போய் யூனிட்ல பிரிச்சா காஸ்ட் ஒழுங்கா பிரியுமானா? பிரியாது. ஆனா வேரியபிள் காஸ்ட்டுக்கும் யூனிட்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வில் நாட் வேரி. அப்ப யூனிட்ஸ் அந்த மாதிரி தான் மாறும். அதனால யூனிட்ஸ்ல பிரிச்சிடுறேன். ஆனா பிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கும் யூனிட்டுக்கும் என்னமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அப்ப பிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கும் கான்ட்ரிபியூஷனுக்கும் வச்சிரு. பிக்ஸ்ட் காஸ்ட் எதனால பிக்ஸ்ட் காஸ்ட் ரெக்கவர் பண்ற? யூசிங் கான்ட்ரிபியூஷன். ஒரு டி வித்தா வர காசை வச்சுதான் நீ என்ன ரெக்கார்ட் பண்ற? பிக்ஸ்ட் காஸ்ட். அப்ப டி வித்தா வர காசை வச்சு நீ என்ன பண்ணிடணும்? அந்த ரேஷியோல பிரிச்சிடணும். அதனாலதான் பிக்ஸ்ட் காஸ்ட் இந்த ரேஷியோலையும், வேரியபிள் காஸ்ட் அந்த ரேஷியோலையும் பிரிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 3 தான் இது. 4. கொஸ்டின் நம்பர் 4 நீ ட்ரை பண்ணு. நெக்ஸ்ட் வீடியோல அந்த கொஸ்டின் நம்பர் 4க்கான ஆன்சர் போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோனா ஒரு 2 சாப்டர் எடுத்துட்டு அப்புறம் ஆன்சர் போடுறோம். ஆனா இதான் ட்ரை பண்ணணும். என்னன்னு கதை சொல்லிடுறேன். ஒரே கெமிக்கல், கஸ்டிக் சோடா, குளோரின் அப்படின்னு 2 ப்ராடக்ட் வருது. குளோரினா விற்காம நான் பிவிசியா வித்துட்டு இருக்கேன், இதை ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி. ஆனா வாங்குற ரா மெட்டீரியலுக்கு 2 தான். ஒன்னு கஸ்டிக் சோடா, இன்னொன்னு குளோரின். குளோரினுக்கு ஆக்டிவ் மார்க்கெட் இருக்கு. ஆனா நான் குளோரினா விற்காம ஏதாவது வித்துட்டு இருக்கேன், பிவிசின்னு ப்ராசஸ் பண்ணி வித்துட்டு இருக்கேன். இப்ப பாரு, இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் பர்ச்சேஸ் சால்ட் அண்ட் ப்ராசஸ் இன்டு மோர் ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ், கஸ்டிக் சோடா, chlorine, PVC. In the month of July, inorganic chemicals purchased salt for 40,000. Joint cost. Conversion cost 60,000. Where incurred up to the split off point. Above 40 plus 60 will be the joint cost. Where incurred up to the split off point. At which time 2 saleable products were produced. One chlorine, caustic soda, chlorine. Chlorine were further processed into PVC. Caustic soda 1200 ton produce ஆகுது. குளோரின் 800 ton produce ஆகுது. இது எவ்வளவு வருது? 1200. இது 800. 1200 செல்லிங் பிரைஸ் 50 rupees வித்துறான். 800 விக்காம பிவிசியா ப்ராசஸ் பண்ணி 500 ton பிவிசி கண்டுபிடிக்கிறான். 800 ton குளோரினை ப்ராசஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 500 ton பிவிசி கிடைக்குதான். அதை ஒரு யூனிட் 200 ரூபான்னு விக்கிறான். ஆனா இந்த 800 ton கிடைச்சது தெரியுமா? அதுக்கு ஆக்டிவ் மார்க்கெட் இருக்கு அட் 75 rupeesக்கு. ஆனா அதை நான் ப்ராசஸ் பண்ணி 500 யூனிட்டா மாத்தி அதை எவ்வளவு வித்துட்டு இருக்கேன்? 200 ரூபாய்க்கு விற்கிறேன். All 800 tons of chlorine were further processed into PVC at the incremental cost of 20,000. இது further processing cost to yield 500 tons of PVC. There was no beginning or ending closing stock line. This is active market for chlorine at ₹75 கொடுத்துட்டான். How question கேக்குறாங்க நண்பர். Show how joint cost of 1 lakh அவனே கொடுத்துறான். joint cost of 1 lakh will be apportioned between caustic soda and chlorine. இதுக்கு வராது, இது ரெண்டும் தான் ப்ராடக்ட்.
எப்படி பிரிப்பேன்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் மெத்தட் சேல் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். சேல் வேல்யூ அட் இதோட சேல் வேல்யூ தெரியும்ல 50, இதோட சேல் வேல்யூ இருக்குல்ல ஆக்டிவ் மார்க்கெட் எவ்வளோ 75, ரெண்டுத்துக்கும் ரேஷியோ போட்டு வித்துரு. அப்போ சேல் வேல்யூட்டான், சேல் யூனிட் கிடையாது சேல். அப்ப 1200 டன் இன்டூ 50, 800 டன்ஸ் இன்டூ 75 ஒரு ரேஷியோ வருதுல்ல, அந்த ரேஷியோல பிரி. இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். எப்படி பிரிக்கும் தெரியும்ல, இங்க ஆன்சர் ஒரு ஆன்சர் வருது, இங்க ஒரு ஆன்சர் வருது, இந்த ரேஷியோல பிரிக்கணும். இன்டூ 50 இன்டூ 40 40, அவ்வளவுதான். பிசிக்கல் யூனிட் மெத்தடுங்கிறோம். ரெண்டாவது என்ன மெத்தட் இருக்கிறோம், 1200 tons 800 tons அப்படியே டைரக்டா பிரிச்சிடலாம். ரேஷியோ 12:8. எஸ்டிமேட்டட் நெட் ரியலைசபிள் வேல்யூங்கிறோம். எஸ்டிமேட்டட் நெட் ரியலைசபிள் வேல்யூ அது எப்படி பிரிக்கிற, சேல் வேல்யூ. இப்போ இதுக்கான சேல் வேல்யூ 1200 இன்டூ 50 மைனஸ் ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் எதுவும் கிடையாது. கரெக்டா? அப்ப அதுவே நெட் ரியலைசபிள் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல வந்துடும். ஆனா இதுக்கு ஏதோ விக்கிற நீ பிவிசியா விக்கிற, அப்ப பிவிசி 500 இன்டூ 200 சேல் வேல்யூ மைனஸ் ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் எவ்வளோ 20,000, அதை மைனஸ் பண்ணா வர காஸ்ட் தான் என்ஆர்வி அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். அப்ப இது அப்படியே ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் காஸ்டா வந்துடும். இதுல மைனஸ் பண்ணா ஸ்பிளிட் ஆஃப் காஸ்ட் ஆன்சர் போட்டிருப்பான் 60,000, அப்படியே போட்டா ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் என்ஆர்வி அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். இது 1 lakh சம்திங் வருது மல்டிப்ளை பண்ணா, மைனஸ் 20,000 போட்டா ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் 80. இப்ப எந்த ரேஷியோல பிரிக்கணும், 60:80 பிரிச்சா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதெல்லாம் நீ ஒன்னொன்னா போடல, அவனே கேட்டிருக்கான், அதுக்கு நீ போடுற. நாலாவது கொஸ்டின் தான் நீ யோசிச்சு போடணும். லைஃப் டைம் ஸ்விம்மிங் பூல் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் டு பர்ச்சேஸ் 800 tons நான் வாங்கிக்கிறேன் at 75%. This sale of chlorine would mean that no PVC would be produced. இதை நான் அவனுக்கு வித்துட்டேன்னா என்னால என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. Explain how the acceptance of this offer. அக்செப்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம். நான் இதை வித்துட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் 800 into 75 கிடைக்கும். 800 into 75 எவ்வளோ, 60,000. ஆர் நான் ப்ராசஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, எனக்கு 500 into 200 கிடைக்கும் 1 lakh. இந்த 1 lakh எனக்கு இந்த காஸ்ட் 20,000 போயிடும். இங்க போனா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் 80,000, இங்க போனா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் 60,000. ஹவ் டு லூஸ் இன்கம் ஆஃப், அவ்வளவுதான் ஆன்சர். நானே போட்டேன் இந்த சம்ம, நெக்ஸ்ட் வீடியோல போடுறோம்னு சொல்லிட்டு நானே போட்டேன். ஃபர்ஸ்ட் சம் என்ன, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தான், சேல் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். சேல் வேல்யூ கிளாஸ்டிக் சோடாக்கும் குளோரினுக்கும் போடணும், ஏன்னா அதான் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல சேல். ரெண்டாவது என்ன சொன்னா, பிசிக்கல் யூனிட் 1200 800. மூணாவது மெத்தட் என்ஆர்வின்னா, என்ஆர்வினா இது என்னவா விக்கிற, கிளாஸ்டிக் சோடாவே விக்கிற. இதுல என்ன விக்கிற, பிவிசி. அப்ப பிவிசி மைனஸ் ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட். இது மைனஸ் ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் எதுவுமே இல்ல, அதனால அதுவே என்னவா வந்துருது, நெட் ரியலைசபிள் வேல்யூவா வந்துருது. அடுத்தது லைஃப் டைம் ஸ்விம்மிங் பூல் ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லி கேட்டான், அதுக்கு ஃபர்ஸ்ட் அப்படியே வந்துரும். நான் ப்ராசஸ் பண்ணா 1 lakh கிடைக்கும், ஆனா 20,000 rupees ஃபர்தர் 80,000 கிடைக்குது. இங்க எவ்வளவு தான் கிடைக்குது 60. அப்ப ஐ ஹேவ் டு லூஸ் இன்கம் ஆஃப் 20,000. அதான் ஆன்சர். இதோட எந்த சாப்டர் முடிஞ்சிருக்கு, ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் முடிஞ்சிருச்சு.